வணக்கம். நான் உங்கள் திரு. போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படி பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம். ஓகேவா? மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது பார்ட் 5ல வரக்கூடிய ஒண்ணுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல 52 to 78 ஆர்டிகல் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். நிர்வாகத்தை பத்தினது. அந்த நிர்வாகத்துல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா? அதனால அவங்க அந்த வீடியோ தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா போட்டிருக்கோம். ஒரு 25 கொஸ்டினை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்ட் 1 வீடியோவை என்ன பண்ணுங்கன்னா பார்த்துட்டு அடுத்து இந்த வீடியோ என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க. அதே மாதிரி அடுத்து நம்ம அகாடமில என்ன பண்றோம்னா டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதாவது ஏப்ரலுக்கு அப்புறம் ஏப்ரல்ல இருந்து டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு ஒரு சாம்பிள் கொஸ்டின் நம்ம அகாடமில கொடுத்துருக்கோம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் தரோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம உள்ள டாபிக் உள்ள போயிடலாம். அடுத்த ஒரு 50 கொஸ்டின் இருக்கு டோட்டலா. இது அடுத்த ஒரு 25 கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்னா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஈஸியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா? பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது? பதவி நீக்கம் அப்படின்னா நம்ம நிறைய தடவை பார்த்திருப்போம். ஆர்டிகல் 61, 61 பார்த்திருப்போம். இங்க எல்லாமே 61 இருக்கு. கரெக்டா? இங்க பாருங்க, இது 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 நாலுமே 61 இருக்கு. அப்ப ஓகே, 61 கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும். அது போக பாத்தீங்க அப்படின்னா 52ங்கிறது என்னது? இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் வேணும், அதனால அது இல்ல. 53 என்னது? நிர்வாக தலைவராக குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார், அப்ப அதுவும் கிடையாது. ஓகேவா? ஓகேவா? 56 என்னது? 56 என்னது? பதவிக்காலம். 58 தகுதியை பத்தி பேசுறது. கரெக்டா? 56 பதவிக்காலம். அப்ப 56ல 1B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமானதுங்க. அரசியலமைப்பை குடியரசுத் தலைவர் மீறினால் அவரை தகுதி நீக்கம் செய்ய முடியும். அரசியலமைப்பை குடியரசுத் தலைவர் மீறினால் அவரை தகுதி நீக்கம் செய்யறதுக்கு 56ல 1B அப்படிங்கிறது சொல்லுது. அவரோட பதவிக்காலம் 5 வருஷம் அப்படின்னு சொல்றப்ப அந்த காலத்துக்கு முன்னாடியே அவரை நீக்கம் பண்ண முடியுமா? முடியும். 56 1B யூஸ் பண்ணி. எதுக்கு? எப்ப அரசியலமைப்பை குடியரசுத் தலைவர் மீறினால் என்ன பண்ணலாம்? பதவி நீக்கம் செய்யலாம். அப்ப விதி இதான் ஆப்ஷன், இதான் ஆன்சர். 56ல 1B-யும் 61-ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். பிரதம அமைச்சரின் கடமையை பற்றி கூறும். பிரதம அமைச்சரோட கடமை என்ன? ஆர்டிகல் 78. என்ன பண்ணுவாரு? குடியரசுத் தலைவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பிரதமர் என்ன பண்ணுவாரு? செய்வார். யார் மூலமா? அமைச்சர்கள் குழு மூலமாக செய்வார். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 28வது கொஸ்டின். டேஸ் மாநிலங்களவையின் முன்னாள் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஆர்டிகல் 64. ஆர்டிகல் 64 மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஓகேவா? துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர் இல்ல, அப்ப அவரோட இடத்துக்கு யார் இருப்பாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா செயல்படுவார். கரெக்டா? அப்ப அவரை பதவி நீக்கம் செய்யணும்னா என்ன முறைப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறையை தான் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் பண்ணணும். புரியுதா? அவருக்குன்னு ஸ்பெஷலா அரசியலமைப்புல எதுவுமே இல்லை. குடியரசுத் தலைவர் எப்படி நம்ம பதவி நீக்கம் செய்யறோமோ அதே முறைப்படிதான் துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படும் போது நம்ம பதவி நீக்கம் செய்யணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை. தடுப்பு முறை ஆணைனா என்னது? வீட்டோ பவர். வீட்டோ பவர் நம்ம என்ன பண்ண ஒரு 4 வீட்டோ பவரை பத்தி பேசணும். ஓகேவா? 4 வீட்டோ பவரை பத்தி சொன்னோம். அப்சல்யூட் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ. அப்சல்யூட் வீட்டோ, குவாலிஃபைடு வீட்டோ, அடுத்து சஸ்பென்சிவ் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோ. மொத்தம் ஒரு 4 வீட்டோ பவர் இருக்கு. அதுல அவரோட அதிகாரம் பற்றிய வாக்கியங்கள் என்ன பாருங்களேன். சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல். குடியரசுத் தலைவர் உறுதி செய்யலாம். சாதாரண மசோதா வருது, அதை உறுதி செய்யலாம், இல்ல நிராகரிக்கலாம். கரெக்ட். திருப்புதல், ரிட்டர்ன் பண்ணலாம். அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு சாதாரண மசோதாக்கு. கரெக்ட். அடுத்து பண மசோதாவை உறுதி செய்யலாம், நிராகரிக்கலாம். ஆனா திருப்புதல் கூடாது. அதாவது ரிட்டர்ன் பண்ண முடியாது. பண மசோதாவை என்ன பண்ண முடியாது? ரிட்டர்ன் பண்ண முடியாது. பண மசோதா ஆர்டிகல் என்ன?
பண மசோதா ஆர்டிகல் என்ன 110 கரெக்டா. திருப்புதல் கூடாது, ரிட்டர்ன் பண்ண முடியாது. அரசியலமைப்பு திருத்தம் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை உறுதி செய்யலாம், ஓகேவா. நிராகரிக்க முடியாது, திருப்புதலும் முடியாது. நிராகரிக்க முடியாது, திருப்புதலும் முடியாது. அதாவது எப்பனா முன்னாடி இருந்துச்சு 1971 24வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 1971 24வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா என்ன சொல்லியாச்சு அப்படின்னா, அரசியலமைப்பு திருத்த மசோதா வந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் அது கட்டாயம் ஒப்புதல் அளித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அதை நிராகரிக்க முடியாது, திருப்புதலும் முடியாது, ஓகேவா. அப்ப 3 அப்படிங்கிறது தவறாக இருக்கு, மிச்சம் ரெண்டுமே கரெக்டா இருக்கு. ரெண்டுமே கரெக்டா இருக்கு, 3 மட்டும் தவறா இருக்கு. அப்ப 1 மற்றும் 2 என்பது சரி, 1 மற்றும் 2 என்பது சரி, ஓகேவா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கூற்று, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். ஆமா, முதலே பார்த்தேன் போன வீடியோல, ஆர்டிகல் 75ல 3 அதுதான் சொல்லும். ஓகே, அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரா? ஆமா, ஆர்டிகல் 75ல 1 அதை பத்தி தான் சொல்லும், கரெக்டா. மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் அமைச்சர்கள் பிரதமரின் ஆலோசனை பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் என்பது சரி. ரெண்டுமே சரிதான், ஆனா காரணம் அப்படிங்கிறது சரியா இல்லை, ஓகேவா. அப்ப ஏ மற்றும் ஆறு சரியா, ஏ மற்றும் ஆறு சரி, ஏக்கான சரியான விளக்கம் ஆறு ஆகாது என்பது சரியான விடை, ஓகேவா. அதோட ரீசன் கரெக்டா இருக்கும். கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும், தவறான கூற்றுகளை கண்டறியவும். ஓகே, என்ன கூற்று தவறா இருக்குன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்பு சட்டம் ஒரு எல்லையை வலியுறுத்தியுள்ளதா? ஆமா, சட்டமன்றம்னா என்ன? மாநில சட்டமன்றம். பாராளுமன்றம்னா மேல, சட்டமன்றம் கீழே. சட்டமன்றம் இயற்றிய மசோதாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் தன்னுடைய இசைவை தர அரசியலமைப்புல ஒரு எல்லை இருக்கு. ஆமா, சட்ட உறுப்பு 143 என்ன சொல்லும்? குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திட்ட என்ன பண்ணிக்கலாம்? ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். நிறுத்தி வைத்திருக்கும் மசோதா பற்றி உச்ச நீதிமன்றம் ஆலோசிக்கலாமா? ஆலோசிக்கலாம், கரெக்ட். பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் இயற்றிய மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் ஒரே மாதிரியான அதிகாரத்தை கொண்டிருக்கிறாரான்னு கேட்டா இல்ல. பாராளுமன்றத்துக்கு வேற அதிகாரம், நம்ம சட்டமன்றத்துக்கு வேற அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார். பாராளுமன்றம் இயற்றிய மசோதா மீது குடியரசுத் தலைவர் காலவரையின்றி ஒப்புதல் தராமல் வைத்திருக்க முடியாது என்றது. முடியும், பாக்கெட் வீட்டோல இருக்குல்ல, முடியும், முடியாதுன்னு இருக்குது. அப்ப இது தவறு. அப்ப சரியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கேட்டது தவறான கூற்று. அப்ப 3, 4 என்பது தவறானது. 3 மற்றும் 4 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி, ஓகேவா, டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது எவை சரியானது? குடியரசுத் தலைவரின் முன்வருந்துரையின் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியுமா? ஆமா, குடியரசுத் தலைவர் முன் பரிந்துரை கண்டிப்பா வேணும். அடுத்து, நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியுமா? முடியும், ஆர்டிகல் 360. குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. ஆமா, எந்த நீதிமன்றம் பொறுப்பு சொல்லணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையாது. யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். யூனியன் பிரதேசம் குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நிர்வாகம் பண்ணுவார். எந்த அமைச்சகத்தின் கீழே பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தின் கீழே என்ன பண்ணுவார் அப்படின்னா நிர்வாகம் பண்ணுவார். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அப்ப 1, 2, 3, 4 4மே என்னது? சரியான விடை, சரியானது. ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4 சரி, ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? முக்கியமானதுங்க. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் அவர்தான், இளம் வயது குடியரசுத் தலைவரானவரும் அவர்தான். யாரும் பாத்தீங்கன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி. நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் என்ன பண்றாரு அப்படின்னா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடியரசுத் தலைவராக இருக்கிறார். புரியுதா? சோ நீலம் சஞ்சீவ் ரெட்டி எப்பன்னு பாத்தீங்கன்னா 77ல இருந்து 82 வரைக்கும் அவர் தான் இருப்பார். 77ல இருந்து 82 வரைக்கும் அவர் தான் இருப்பாரு. சோ இவர் தான் என்னன்னா சபாநாயகரா இருந்து குடியரசுத் தலைவரா வந்திருப்பாரு. 64வது வயசுல வந்திருப்பாரு. அதுவே அவங்களுக்கு இளம் வயது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா.
ஸோ நாராயணன் அப்படின்னாலே அப்துல் கலாமுக்கு முன்னாடி. அப்ப 1997 டு 2002 குடியரசுத் தலைவரா இருப்பாரு. இதுக்கு முன்னாடி அவரு துணை குடியரசுத் தலைவரா இருப்பார். ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்கண்ட கூற்றை கருதவும். இந்த செயலாட்சி அதிகாரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கூற்று தான் இப்ப கொடுக்கிறது. ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னா இல்லை. குடியரசுத் தலைவரின் செயலாட்சி அதிகாரம் மத்திய பாராளுமன்ற அதிகாரத்திற்கு இணையான அளவில் செயல்படுத்த கூடியதாகும். என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. ஸோ இது சரியானதா அப்படின்னா ஆமா, சரியானது. மத்திய பாராளுமன்ற அதிகாரத்துக்கு இணையான அளவில் செயல்படுத்தக்கூடியதாகும். செயலாட்சி அதிகாரம் என்பது அரசாங்க கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் உள்ளடக்கியது. அரசாங்கத்தின் தீர்மானிக்கும் அதிகாரத்தை உள்ளடக்கியதா? ஆமா, உள்ளடக்கியது. அப்ப 2, 3 என்பது சரியா இருக்கு. அடுத்த 4வது பார்ப்போம். குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் குறிப்பான ஒரு சட்டமன்ற தொகுதியின் ஒரு வாக்காளரை பதிவு செய்திருக்க வேண்டுமான்றது இல்ல. ஓகேவா? சோ இல்ல. அப்ப பாத்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 3 என்பது சரியான விடை. செயலாட்சி அதிகாரம். இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடக்கியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாக்கெட் வீட்டோ, முழுமையான ரத்து, அப்சல்யூட் வீட்டோ, வீட்டோ. ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. கீழ்காண்பனவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கு தகுதி கிடையாது? எது கிடையாதுன்னு கேட்கிறாங்க. 35 வயது நிறைவு செய்தவராக இருக்கணும். ஆமா, கண்டிப்பா. நீங்க குடியரசுத் தலைவரோட எலெக்ஷன்ல நிக்க போறோம்னா 35 வயசு நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அடுத்து, மாநிலங்களவை உறுப்பினர் அவருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டுமா? இல்லை, மக்களவை. குடியரசுத் தலைவர் நான் ஆக போறேன் அப்படின்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை அவர் என்ன பண்ணிருக்கணும்? பெற்றிருக்கணும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டுமா? கண்டிப்பா. ஆதாயந்தர பதவி எதுவும் வைக்க கூடாதா? கூடாது. அப்ப பி என்பது தவறு. மாநிலங்களவை இல்ல, மக்களவை. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினரை நியமிப்பது யார்? மத்திய தகவல் ஆணையம் யாரு? குடியரசுத் தலைவர் மட்டும் என்ன பண்ணலாம்? நியமிக்கலாம். மத்திய தகவல் ஆணையத்தை குடியரசுத் தலைவர் மட்டும் என்ன பண்ணலாம்? நியமிக்கலாம். சரி. அடுத்து பாருங்க. தவறான கூற்று எது கேட்டீங்க? தவறான கூற்று. இந்திய குடிமகளாக இருத்தல் வேண்டுமா ஒரு குடியரசுத் தலைவர்? ஆமா. 40 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணுமா? இல்ல. எத்தனை வயசு? 35 வயசு. 35. நடுவண் அரசியலோ, மாநில அரசியலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. கரெக்ட். மக்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருத்தல் வேண்டும். பாத்தீங்களா? மக்களவை போனதுல மாநிலங்களுக்கு தான் கரெக்ட். இப்ப 40 கிடையாது, 35. அப்ப பி என்பது தவறு. அடுத்து பாருங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகள் நியமனம். சுப்ரீம் கோர்ட்டோட ஹெட் ஜட்ஜ் இருப்பா தெரியுமா? சீஃப் ஜட்ஜ். அவர் தான் தலைமை நீதிபதி. அவரையும் பிற நீதிபதிகள் நியமிப்பவர் யார் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவரும் அவரே. கால அடிப்படையில் வரிசைப்படுத்துதல். பின்வரும் ஜனாதிபதிகளை அவருடைய பதவிக்கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 1997 டு 2002. 2002 டு 2007 யாரு? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஓகேவா? சோ வெங்கட்ராமன் எப்ப? 1987 டு 92. 87 டு 92. இவங்க பாத்தீங்கன்னா 992 டு 990. ஓகேவா? ஸோ 87 டு 92. இவர் பாத்தீங்கன்னா வெங்கட்ராமன்லாம் சரண் சிங்கா இருக்கட்டும், சாரி, இவர் தான் அந்த 89ல ஜெயில் சிங் கொண்டு வந்த பாக்கெட் வீட்டோவை ரிட்டர்ன் பண்ணவர். அதே மாதிரி 1991 அப்சல்யூட் வீட்டோவை பயன்படுத்தியவரும் வெங்கட்ராமன் அவர்களே. அப்ப பாத்தீங்கன்னா 4 ஃபர்ஸ்ட் வருமா? 4, அடுத்து 3 வரும், அடுத்து 1 வரும், அடுத்து 2 வரும். 4, 3, 1. இந்த ஆப்ஷன் சி. 42 கீழ்கண்ட கூற்றுகளை கருதவும் தவறான கூற்றுகளை கண்டறிய. தவறான கூற்று என்ன? குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். ஆமா. அவர் 2 பாராளுமன்ற அவைகளும் அமரலாம் அல்லது விவாதத்தில் பங்கெடுக்கலாம்ன்றது கிடையாது. உரையாற்றலாம், விவாதத்தில் பங்கெடுக்க முடியாது. பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாதுன்னு கொடுத்திருக்கு. அவசர சட்டங்கள் இயற்ற முடியும். இருங்க வார
கரெக்ட். பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாதா? ஆமா, இயற்ற முடியாது. சோ அப்ப பி மற்றும் சி என்பது தவறு. பி மற்றும் சி என்பது தவறாக பொருந்தியுள்ளது. பி மற்றும் சி என்பது தவறாக பொருந்தியுள்ளது. ஓகேவா? கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பொறுத்துக ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 110 என்னது? பண மசோதா, பணம். 312 என்னது? இந்திய பணிகள். 280 நம்மளுக்கு நல்லா தெரியும், நிதி ஆணையம். யார் அமைப்பா? குடியரசுத் தலைவர் அமைப்பாரு. ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. முடிஞ்சா 110 4, 312 1, 280 நிதி ஆணையம் 4. சாரி, இது 3 வருமா? 3. சட்டப்பிரிவு 14 என்பது 2. 3 1 4 2, 3 1 4 2. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பிழையான கூற்றினை தேர்வு செய்க. பிழை, தவறான கூற்று என்ன இருக்கு பார்ப்போம். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். அரசாங்கத்தின் தலைவர் கிடையாது, அரசின் தலைவர். ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா? பிரதமரே உண்மையான செயலாட்சி. ஆமா, பிரதமர் தான் உண்மையானது. குடியரசு பெயரளவு. விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலும் தொடர்புடையதா? இல்ல. பிரதமர் என்னது? நேரடியாக மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கிடையாது. ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவர் எண்ணம், அது பெயரளவிலானது. ஆமா, சரி. அப்ப 1 3 என்பது தவறாக பொருந்திருக்கு. பிழையான கூற்று 1 மற்றும் 3. கரெக்டா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசியலிச கோட்பாட்டின் தன்மை என்ன? இந்திய அரசும் சோசியலிச சமதர்ம கொள்கை இருக்கு. தன்மை என்ன? அரசு நடவடிக்கைகளில் சோசியலிச கருத்துக்களின் தாக்கம் இருக்கு. ஆமா. மக்களாட்சி சோசியலிச அரசு நிறுவுவதை நோக்கமாக கொண்டது. ஆமா. கிழக்கு ஐரோப்பிய கூட்டுப்படை அப்படின்றது கிடையாது. முழுமையான மார்க்சின் தாக்கமும் கிடையாது. 1 2 மட்டும் சரியானது. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம்? மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் எதுல இருக்கு? சட்டப்பிரிவு 356. 352 என்னது? தேசிய அவசர நிலை. 60 நிதி நெருக்க நிலை. 56 மாநில அவசர நிலை. 65 இதோட இதை சொல்றது. ஓகேவா? வகையறை சொல்றது. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வைக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிதாயத்துல்லா. போன வீடியோல பார்த்தோம். 1969 அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இருந்திருப்பார். நெக்ஸ்ட் பாருங்க, முடிச்சாச்சாலும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்ற பிரிவுகள் குடியுரிமை இழத்தல்? குடியுரிமை எதுக்கு இங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. 5 to ஓகே, 5 to 11 பிரிவு 2 குடியுரிமை பத்தி பேசக்கூடியது. ஓகே, இது பாருங்களேன். மத்திய கல்வி அமைச்சகம், அதான் முன் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமா இருந்தது. நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து வருகிறதா? ஆமா. மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறதா? ஆமா, முடிவு செய்கிறது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. ஆர் ஏவை சரியாக விளக்குகிறது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நீதி புனராய்வு அதிகாரம் இதனுடன் தொடர்புடையது. எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்ப்போம். அரசியலமைப்பு சார்ந்த விவகாரங்களில் குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை வழங்குதல். அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என அறிவிக்கிறதா நீதி புனராய்வு. அரசியலமைப்பிற்கு முரணானவை அப்படின்னு சொல்றதா நீதி புனராய்வு. ஓகேவா? சோ கடைசி கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்து குடியரசுத் தலைவர் அவங்க எத்தனாவது குடியரசுத் தலைவரா இருந்தாங்கன்றதா அடுத்த கொஸ்டின். ஓகே, சோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. பக்ருதீன் அலி அகமது எந்த டைம்ல குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 74 to 77 இருந்திருப்பார். 74 to 77 பக்ருதீன் அலி அகமது இருந்திருப்பாரு. பிபி கிரி வந்து 3ஆவதாவே வந்திருப்பார். ஓகேவா? ஸோ அதாவது 4ஆவதாவே வந்திருப்பாரு. 69 to 74 வரைக்குமே இருப்பார். 69 to 74 வரைக்குமே இவர் இருப்பார், பிபி கிரி. ஜாகிர் ஹுசேன் வந்து அங்க 62 to 67 வைஸ் பிரசிடண்டா இருப்பாரு. இங்க 67 to 72 74 பக்கமா இருப்பாங்க. 74
67 69 இறந்துருவாரு. அதான் நான் பார்த்தேன். 67 69 என்ன பண்ணுவாரு, இறந்துருவாரு. நீலம் சஞ்சீவ் ரெட்டி 77 இருந்து 82, 77 இருந்து 82 இருப்பார். ஸோ பாத்தீங்கன்னா இவர் தான் 3வது வர்றவர். யாரு? ஜாகிர் ஹுசேன் தான் 3வது குடியரசு தலைவர். 3வது குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன். அதுக்கடுத்து 4வது வந்து விவி கிரி. 4வது குடியரசுத் தலைவர் விவி கிரி. அடுத்து பக்ருதீன் அலி அகமது 5வது குடியரசுத் தலைவர். 6 பாத்தீங்கன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி. ஐயோ, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3, விவி கிரி எத்தனை, 4வது 1, ஜாகிர் ஹுசேன் 3வது 4, நீலம் சஞ்சீவி ரெட்டி 6வது 2. 3 1 4 2. 3 1 4 2 ஆப்ஷன் சி. ஓகேவா? அவ்வளோ. ஸோ பாலிட்டியில நம்ம பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அகாடமியில் டெஸ்ட் குரூப் 4க்கான டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சாம்பிள் கொஸ்டின் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டிரைவ்ல அதோட கொஸ்டின் என்ன பண்ணிக்கோங்கன்னா டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பாலிட்டியில் அடுத்தடுத்த டாபிக் என்ன பண்ணலாம்னா பார்த்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.